ஓகே சரியா ஓகே இந்த கேள்வி சரி எடுத்தீங்க இத்தனை ஆன்சர் சொல்லுங்க அஞ்சாவது செட் மாத்திரம் வேற ஆன்சர் தம்பி ஏன் அஞ்சாவது மற்ற ரெண்டு சுற்றும் பூரணப்படலை. ஓகே ஓகே வாமா கேள்வி வாசிக்கன் உருவில் காணப்படும் பி பெட்டி பீங்கள் அந்த ஒரு பெட்டிரியம் ஒரு சுற்று இருக்கும். அதே வேளை ஏக்கு பிக்கு இடையில ஒரு பெட்டி தொடுக்கப்படும் போது சுற்றுடன் தொடுக்கப்பட்டிருக்க ஒளி காலம் இருவாய் ஒளி இருந்தது. அப்ப ஏக்கும் பிக்கும் இடையில நான் ஒரு பெட்டி போடுற டைம்ல அந்த எல்இடி வந்துட்டு ஒளிடுறாரு. ஆனா பியில என்ன செய்யறா ஒரு சுற்று ஒன்று இருக்கிறான். ஏக்கும் பிக்கும் இடையில வெற்றி முடிவிடங்கள் இடைமாற்றப்படும் போது பெட்டி பியினுள் இருக்கும் பின்வரும் எந்த சுற்றுக்கள் ஒளிரும் சரி அந்த ஒளிகாலி இருவாய ஒளிர செய்யும் சொல்லி கேட்டீங்க. அதாவது 2 டைம்லயும் எல்இடி ஒளி வெற்றியை நம்ம மாற்றி போட்டாலும் தான் என்ன செஞ்சு போட்டாலும் தான் 2 டைம்ல வெற்றி ஒளிர்றாரு. அப்படின்னு சொன்னா இதுல எந்த சுற்று வரும்னு சொல்லி பார்ப்போம். சரியா இப்ப முதலாவது சுற்றுக்கு சரியா முதலாவது சுற்றுக்கு இப்ப இடத்துல ஒரு வெற்றி என்ன இடத்துல வெற்றி இங்க இருந்து கரண்ட் போவோம். முதலாவது சுற்றுக்கு இங்க இருந்து கரண்ட் போகும். அதாவது முதலாவது டைம்ல இருந்து கரண்ட் அனுப்பும். இங்க டைம்ல 2வது டைம்ல இங்க இருந்து கரண்ட் அனுப்பும். சரியா இப்ப இடத்துல ஒரு எல்இடி இருக்காரு. ஒரு எல்இடி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே இவரை பாவம். அப்ப இங்க இருந்து வார கரண்ட் என்ன செய்வாரு இவருக்கு பிரிவாரு விளங்குதா இதனூடாக பிரிஞ்சிருவாரு மறுபடியும் இதனூடாக வருவாரு. இப்ப இவருனூடாக பிரிஞ்சுன்னு சொன்னா சரி இவருனூடாக பிரிஞ்சு யாரு மைக் ஓபனுங்க ஓகே எவ்வளவு தெரியும் தம்பி எல்இடிக்குரிய ஃபார்வர்ட் பயஸ் வோல்டேஜ் வந்துட்டு எல்இடியில ஃபார்வர்ட் பயஸ் வோல்டேஜ் வந்துட்டு நார்மலான டயோட் அதாவது ஃபார்வர்ட் பயஸ் வோல்டேஜோட கூட வழங்குதா. எல்இடி ஒன் பண்றேன்னு சொன்னா நம்ம நார்மலான டயோட் கொடுக்க சைவதச மேலு கொடுக்கல சைவதச மேலோட கூடத்தான் எல்இடிக்கு தேவைப்படக்கூடாது. சரியா ஓகே அப்படின்னு சொன்னா பாருங்க இப்ப நான் இதோ இங்க இருந்து மின்னோட்டத்தை அனுப்புறேன். அப்ப இங்க சந்தி இது போனான்னு சொன்னா இவர் எவ்வளவு வோல்டேஜ் இது செஞ்சிடுவாரு எடுப்பாரு 0.7 எடுப்பாரு. அப்ப இந்த முனை குறுக்கே இருக்கிற வோல்டேஜ்ல எவ்வளவு 0.7 தான். அப்ப இந்த 0.7 விழுந்துக்கிட்டு சொன்னா இப்ப இவர் இந்த தடை இப்ப இங்க வந்து வார மின்னோட்டம் இதனூடாக போகாதுன்னு தெரியும் நம்மளுக்கு. ஏன் இது ரிவர்ஸ் பயஸ் இதனூடாக போகாது. அப்ப வார மின்னோட்டம் இங்க இருந்து இவரது சந்தில இருந்து பிரிஞ்சு வார மின்னோட்டம் இந்த இருவாயினூடாகவும் அதே போல இப்படின்னு வருவாரு விளங்குதா. இந்த எல்இடி நூடாக மட்டும்தான் இந்த எல்இடி நூடாக மட்டும்தான் என்ன செய்வாரு வருவாரு. அப்ப 5 தடையும் இருக்காரு இங்க எக்ஸ்ட்ராவா. அப்ப 2 தடையும் இருக்காரு ஒரு எல்இடி இருக்காரு 0.7 வோல்டேஜ் கொடுக்கும்னு சொன்னா காணுமாது. பொதுவா வந்துட்டு எல்இடிக்கு வந்துட்டு 0.7 விட கூடத்தான் வேணும். இதுல 2 தடையும் இருக்கு. அப்ப எல்இடி ஒளிருவா இடத்துல ஒளிராது. அப்ப எல்இடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம்லயே அடுத்த எல்இடி ஒளிராது. சரியா ஓகே ஃபர்ஸ்ட் டைம்லயே ஒளிராதுன்னு சொன்னா செகண்ட் டைம் பார்க்க தேவையில்ல. ஏன் செகண்ட் டைம்ல போனான்னு சொன்னா இங்க இருந்து கரண்ட் போனான்னு சொன்னா இவர் நூடாக போக மாட்டாரு. அப்ப அவர் என்ன செய்வாரு இவ்விடத்துல விரயமாயிட்டு அதே போல இங்க பாருங்க இவடத்த எல்இடி வச்சிருக்காருன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். எல்இடி வச்சுக்கன்னு சொன்னா இப்படி வார கரண்ட் என்ன செய்வாரு பாருங்க இப்படி வாரது இதனூடாகத்தான் போவாரு. இதனூடாக போய் அப்ப இங்கெல்லாம் வருவாரு. இதனூடாக வரமா இல்ல. ஏன் இவர் இப்படி இந்த திசையில அனுப்ப மாட்டார். ஏன் இவர் ரிவர்ஸ் பைசிங்ல இருப்பாரு. ஆகவே எக்ஸ் வந்துட்டு வராது. அப்ப எக்ஸ் வராதுன்னு சொன்னா முதலாவது ஆன்சர் வராது, 3வது ஆன்சர் வராது. சரியா அப்ப 2வது வரலாம், 4, 5 வரலாம். அடுத்தது 2வது ஆன்சரை பாருங்க. அதாவது வைய பாருங்க. வையில என்ன பிரச்சனை ஆகும். முதலாவது டைம் இப்ப எல்இடி வளர்த்திருக்காரு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க இருந்து போறாரு மின்னோட்டம் ஒன்று போறாரு. இப்ப போற மின்னோட்டம் என்ன செய்வாரு இந்த பக்கம் இதனூடாக போக மாட்டாரு. இதனூடாக மட்டும்தான் வருவாரு. அப்ப வந்தவரு என்ன செய்வாரு இங்க வந்துட்டாரு. இங்க வந்தவர் என்ன செய்வாரு இதனூடாக இங்கல போமா இல்ல. ஏன் இது ரிவர்ஸ் பயஸ். அப்ப என்ன செய்வாரு இந்த வை பக்கம் இங்கல வந்து பூரணமாயிடுவாரு.
அப்ப எல்இடி ஒளிரல, எல்இடி ஊடாக மின்னோட்டம் போகல, எல்இடி ஒளிரல. அப்ப இவர் ஃபர்ஸ்ட் டைம்லயே போகலன்றதான் எடுக்க தேவையில்லை. இப்ப அடுத்த 2வது ட்ரிப் வரக்குள்ள பாருங்க, 2வது ட்ரிப் வரக்குள்ளதான் இப்படி இப்படி வந்துட்டு என்ன செய்வாரு, இதனூடாக தான் போவாரு. இப்படி வந்துட்டு இங்கல வந்தா இப்படி இங்க இப்படி வந்தான்னு சொன்னா வந்த வழியெல்லாம் போவாரு. ஆகவே அப்படி வராம என்ன செய்வாரு, இந்த வழியெல்லாம் போவாரு 2வது டைம்ல. அப்ப 2 டைம் இடையே என்ன நடக்குது, எனக்கு எல்இடி வந்துட்டு ஒளிரல. 2 டைம்ல எனக்கு எல்இடி ஒளிரல. ஆகவே எக்ஸும் வராது, வையும் வராது. அப்ப நம்ம சொல்லிட்ட சொல்லலாம், செட் தான் வரும்னு சொல்லலாம். சரியா? அப்ப இருந்தும் என்ன செய்வோம், நம்ம உங்களுக்காக வேண்டி இது வந்துட்டு ஃபைனல் எம்சிக்கு வந்தீங்கன்னு சொன்னா உடனே இப்ப செட்டுக்கு செய்து பார்க்க தேவையில்ல, செட்டுக்கு மார்க் பண்ணி போட்டு வந்துடலாம். சரியா? இப்ப இது வந்துட்டு இப்ப நாம விளங்கப்படுத்தி பார்க்கணும். அதுக்காக வேண்டி என்ன செய்யணும், நம்ம செட்டையும் பார்க்கத்தான் வேணும். இப்ப பாருங்க, இவரு குறுக்கே இப்ப ஒரு எல்இடி இருக்காரு. இப்ப எல்இடி இருக்காரு, எல்இடி இருக்காரு. இப்ப என்ன செய்யறேன், இங்க இருந்து மின்னோட்டத்தை அனுப்புறேன். அதாவது வெற்றியை இப்படி கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கனெக்ட் பண்றீங்கன்னு சொன்னா வெற்றி இப்படி கனெக்ட் பண்றீங்க, இப்படி கனெக்ட் பண்ணி சொன்னா மின்னோட்டம் இங்க இருந்தானே போகும். அப்படி போன மின்னோட்டம் இதனூடாக போகாது, அப்ப இதனூடாக மட்டும்தான் போவாரு. அப்ப இங்க இப்படி வார மின்னோட்டம் என்ன செய்வாரு, இப்ப இங்க போகலா என்ன செய்வார், எல்இடியால மட்டும்தான் வருவாரு. இப்ப எல்இடியால வந்து இதனோட அப்படி வந்து சுற்றுப்புறணும். ஓகே, அப்ப மின்னோட்டம் போகுது. ஓகே, அவர் எடுக்கலாம். அடுத்த டைம் பாருங்க, அடுத்த டைம்ல வெற்றியை நான் வந்து எப்படி கனெக்ட் பண்றீங்கன்னு சொன்னா இப்படி கனெக்ட் பண்றீங்க. அதாவது மின்னோட்டம் எனக்கு என்ன செய்வோம், இங்க இருந்தா போகிறாரு, மின்னோட்டம் போகிறாரு. அப்ப இங்க இருந்து போற மின்னோட்டம் இந்த வழியால போகலாம், இதனூடா மட்டும்தான் போவார். அப்படியே வந்து இங்க எல்இடி இருக்காரு, ஆகவே இந்த வழியால போகல, ஏன் பிளாக் நம்மளுக்கு ரிவர்ஸ் போய், ஆகவே எல்இடியால மட்டும்தான் போவாரு. அப்ப 2 டைம்லயும் எல்இடி ஊடாக எல்இடி அப்படியே போய் என்ன செய்வாரு, இந்த வழியால வருவாரு. விளங்குதா? இந்த வழியால வந்து இப்படி இங்க வந்து பூரணமாகுவாரு. சரியா? அப்ப 2 டைம்லயும் எல்இடி வந்துட்டு என்ன செய்யறாரு, ஒளிடுறாரு. நம்மளுக்கு ஆன்சர் வந்து எத்தனை வரும்போது செட் மாத்திரம் சொல்லி வருவாரு. ஓகே, இந்த கேள்வி வந்துட்டு சரி எடுத்தாக்கோள். இந்த கேள்வி சரி எடுத்தாக்கோள். ஓகே, NDU 10. பேர் என்ன தம்பி? NDU எப்படி பாத்திரா? ஓகே ஓகே ஓகே. இந்த கேள்வி பிள்ளை எடுத்துக்கீங்களா தம்பி? அதான பெரிய வனத்தாவும். இந்த கேள்வி இந்த நோட்ஸ் கேள்வி பிள்ளை எடுத்துக்கீங்களே, எத்தனை ஆன்சர் சொல்லுங்க. எப்படி? சரி, நான் கேட்கிறாள் சொல்லுங்களா? ஓகே. வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க மின் கடத்தாறு குறைவடையும் சொல்றீங்க. உள்ளீட்டு குறைகடத்திக்கு வெப்பநிலை அதிகரிக்க மின் கடத்தாறு குறைவடையுமா? ஓகே, இனா சொல்லுங்க, இது சரியா பிழையா? இனாஸ் சரியா பிழையாது? இல்ல. ஏன் பிழை? வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க மின் கடத்தாறு என்ன செய்யும்? மாறாம இருக்குமா? இல்லைங்க, வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க மின் கடத்தாறு குறைவடைஞ்சு இருக்காங்க. இப்ப குறைவடையுமா, இல்ல மாறாது இருக்குமா, இல்ல அதிகரிக்குமா? அதிகரிக்கும். அப்ப வெப்பநிலை அதிகரிக்க மின் கடத்தாறு அதிகரிக்குன்னு சொன்னா தடைத்திறன் என்ன செய்யும்? தடைத்திறன் மின் கடத்தார் அதிகரிச்சா மின் கடத்தார் தம்பி ரோ சமன் 1/σ. சரி, இது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரோ சமன் 1/σ. இந்த ரோவை சொல்ற தடைத்திறன் சொல்லும். இவரை சிக்மா சொல்ற மின் கடத்தாருன்னு சொல்றோம். மின் கடத்தாறு கூடினீங்கன்னு சொன்னா தடைத்திறன் செய்யும்.
குறைவடைவார். கீழே பிரிவர இலக்கம் கூடினான்னு சொன்னா உங்களுக்கு இங்கே குறைத்தனம் சரியா. ஆகவே அப்ப முதலாவது சொல்றாங்க என்ன, வெப்பநிலை அடையறிக்க மின் கடத்தாறு குறைவடையும். அப்ப இவர் பிள்ளைன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும், இவர் பிள்ளை. ஓகே, அடுத்தது வெப்பநிலை அதிகரிக்க சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கைக்கும் துளைகளும் இடையிலான எண்ணிக்கை விகிதம் மாறாது இருக்குன்னு சொல்றீங்க. இது சரியா பிள்ளையா? இது சரியா பிள்ளையா? சரி சரி. ஏன் எப்படி மாறாது இருக்கு? வெப்பநிலை அதிகரிச்சா துளையும் அதிகரிக்கும், இலத்திரங்களும் அதிகரிக்கும். அப்ப வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யும் சொன்னா, இப்போ வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க துளையும் அதிகரிக்கிற டைம்ல இலத்திரன் ரெண்டும் ஒரே டைம்ல அதிகரிப்பாங்க. அப்ப ரெண்டு நேரம் இது எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு இலத்திரன் ஒன்று சுயாதீன இலத்திரன் ஒன்று வெளியாகினா அந்த இடத்துலதான் துளை ஒன்று உருவாகும். சரியா? அப்ப எவ்வளவு இலத்திரன் வெளியாகி வாராங்களோ அவ்வளவு துளைகள் என்ன செய்ய உங்களுக்கு உருவாகப்படுறாரு. ஆகவே என்ன செய்ய வந்த பி வந்துட்டு சரி, பி வந்துட்டு சரி. அடுத்தது மின்கடத்தல் முறைக்கு சுயாதீன இலத்திரன்கள் துளைகள் ஆகிய இரண்டும் பங்களிப்பு செய்யும். இது சரி என உள்ளீட்டு குறை கடத்தி ஒன்றுக்கு சுயாதீன இலத்திரன் துளைகள் ரெண்டும் பங்களிப்பு செய்யும். இதே வந்துட்டு பி டைப் வந்து சொன்னா பி வகை மாசுபடுத்தப்பட்ட குறைகடத்தின்னு சொன்னா சொல்லுங்க. பி வகை மாசுபடுத்தப்பட்ட குறைகடத்தின்னு சொன்னா அதுல ஓகே, இதுல பிசி எது சரியா சொல்லுங்க. ஓகேயா? இந்த பிசி ரெண்டுலயும் சரியா, ரெண்டு கூட்டுல எது சரியா இருக்கும்? இது பி வகை குறைகடத்தின்னு சொன்னா ரெண்டும் பிள்ளையா தெரியும். ஏன்னு சொன்னா பி வகையில எது தம்பி கூட இருக்க போது? துளைகள் கூட இருக்க போறானே. அப்ப துளைகளுக்கும் இதுக்கு என்ன செய்ய போகுது? விகிதம் வந்துட்டு என்ன செய்ய போகுது? மாறுமே. விகிதம் வந்துட்டு ரேஷியோ வந்துட்டு மாறுதானே. அதே போல மின்கடத்தல் முறைக்கு சுயாதீன இலத்திரன்கள் துளைகள் ஆகிய ரெண்டும் பங்களிப்பு செய்ய. ஆனா இங்க மேக்சிமம் பங்களிப்பு செய்யும். ஆனா மேக்சிமம் பங்களிப்பு செய்யற யாரு? இப்ப துளைகளா இப்ப சரியா. அப்ப நாம என்னோட உள்ளீட்டு குறைகடத்தி பார்த்தோம்னு சொன்னா இது பியும் சியும் வரனே. பியும் சி. இந்த கேள்வி பிள்ளை எடுத்து அவள் இருக்கீங்களா? சரி, அடுத்த கேள்வி. காணப்படும் சுற்றில் சென இடுவாயின் உடைவு 5 வோல்ட் ஆகும். சென இருவாயிட உடைவு 5 வோல்டேஜ். அவ சென இருவாயிட உடைவு 5 வோல்டேஜ் சொன்னா சென இருவாய் பின்மோகோடல 5 வோல்டேஜ் அனுமதிப்பார் அர்த்தம். களத்தின் அகத்தடை புறக்கணிக்கத்தக்கது. இந்த களத்திர அகத்தடையும் புறக்கணித்த 10 வோல்ட்டுங்கிற வோல்டேஜ் பண்றது அடிப்பாரு. அவருக்கு எந்த தடையும் இல்லை. ஆரின் பெருமானம் 25 ஓமிலிருந்து 0க்கு மாறும் போது சுற்றில் உள்ள மின்னோட்டம் ஐ மாறுவது. அப்ப முதலாவது என்ன செய்யும் சொன்னா 25 ஓம்ல இருந்து தான் பாருங்க, 25 ஓமுக்குல இருந்து அடுத்து 0 ஓமுக்கு மாறுது. முதலாவது நாம 25 ஓம்ல இருக்கக்குள்ள சுற்றுல இருக்கிற மின்னோட்டத்தை காணணும். அதாவது இந்த ஐ என்று போட்டுக்கிற மின்னோட்டத்துக்கான சுற்றுல இருந்தா இந்த ஐல இருக்கிற மின்னோட்டத்தை காணணும். அதே போல 0 ஓம் அறிக்கிற டைம்ல இந்த ஆர் வந்துட்டு 0 ஓம் அறிக்கிற டைம்ல ஐட பெருமானத்தை காணும். முதலாவது டைம் எடுப்போம். முதலாவது டைம்ல 25 எடுப்போம். 6க்கு 25 எடுப்போம்னு சொன்னா பெட்டியில 10 வோல்டேஜ் சொன்னா இவருக்கு குறுக்கே எத்தனை? 10 வோல்டேஜ். ஆகவே இந்த தடை குறுக்காலையும் 10 வோல்டேஜ் தான். இந்த தடை இவங்க அப்படியே இந்த கோர்வைக்கே அதனை இந்த கோர்வை இவங்க ஃபுல் அடிக்காதன இவங்களுக்கு குறுக்கால வழங்கப்படுற மொத்த வோல்ட் அளவு 10 வோல்டேஜ் தான். இப்ப இவங்களுக்கு குறுக்கே வழங்கப்படுற மொத்த வோல்டேஜ் இந்த தடை தேவையில்லை. இவர கதையில இடத்துல இவரை எடுத்துடுங்க சரியா. இந்த தடை இவரு குறுக்கே வழங்கப்படுற 10 வோல்டேஜ் மட்டும்தான் கணக்கெடுங்க. 10 வோல்டேஜ் கொடுக்கன். இப்ப இவரு 25 இவரு 25 ஏன்னா இவரு 25. அப்ப இவரு 25 இவரு 25 பாருங்க. அப்ப மொத்த தடை எவ்வளவு வரப்படுற? இந்த ரெண்டு தடையும் கூட்டின்னு சொன்னா எவ்வளவு வருவாரு? 50 வரும். அப்ப இன்னைக்கு பாருங்க, ஓகே பாருங்க. இப்ப இன்னைக்கு 50 ஓம் இருக்காரு. 50 ஓம் என்ன 50 ஓம். இப்ப 50 ஓம் இருக்காரு. அதே போல இங்க பெட்ரி இருக்காரு.
வெற்றியில இருந்து வருது 10 வோல்டேஜ். இவரை புறக்கணி இவரை நீங்க சொல்லு, ஏன் இவரால ஒரு வேலையாக பொருள் இவர 10 வோல்டேஜ். இப்ப இவர் இந்த மின்னோட்டம் இங்க இவரு குறுக்கேறிய மின்னோட்டம் தான் கேள்வி. சரியா, இவரு குறுக்கேறிய அழுத்தம் 10 வோல்டேஜ் தானே. சரியா, ஓகே. அடுத்தது இந்த இடத்துல இவர் இருக்கார். அப்ப இவரு பாருங்க தம்பி, இப்ப இவ்விடத்துல 50 ஓம். அதே போல இப்ப சென இருவாய் இருக்காரு. சென இருவாய்க்கு குறுக்கே சமாந்தரமா இருக்கிறாள் எவ்வளவு? 50 ஓம். சென இருவாய் குறுக்கே சமாந்தரமா இருக்கிறது 50 ஓம். இப்ப முதலாவது இப்படி கேள்வி வந்தீங்கன்னு சொன்னா நான் என்ன செஞ்சு சொல்லிக்கணும் உங்களுக்கு, சென இருவாய தொடுப்பாகற்றி கொண்டு அந்த சென இருவாய்க்கு குறுக்கே இருக்கிற தடைக்கு மேக்சிமமா எவ்வளவு வோல்டேஜ் வரும்னு சொல்லி பார்க்கணும். இப்ப 10 வோல்டேஜ் கொடுக்கன்னு சொன்னா அது என்ன நான் அது சென இருவாய் யார் ஆள்றப்ப இது தம்பி? யாரு இது கேட்டது? ஹாசி. எப்ப ஜாயின் ஆயிடும்? நம்ம தெரியா, நான் கிளாஸ் வரலையா? அது உங்களோட ஃபால்ட் தம்பி. என்ன இவ்வளவு நாள் கிளாஸ் போனது வரும். சென்னை இருவாய் என்ன கட்டீங்க? ஓகே, நஃப்ரீஸ் சென்னை இருவாய் என்ன தம்பி? பின்முகோள ரிவர்ஸ் பயாசிங்ல ஒரு குறிப்பிட்ட ஓட்டளவு மேல போன மின்னோட்டத்தை அனுமதிக்கும். ஆனா அது பழுதாக மாட்டா, திருப்பியும் பவர் பயிர் வேலைக்கு. சரியா காசி? காசி ஓ சொல்லுங்க. ஓ கிளாஸ் அட்டென்ட் பண்ணாம கேட்க கூடாது எல்லாம். சரியா, என்ன சொல்லப்பட்ட விஷயங்கள். சரியா பாருங்க. இப்ப பாருங்க என்ன செய்ய போது நாம இப்ப சென்னை இருவாயை நம்ம சுற்றுல வர தொடுப்பாட்டி போட்டு இந்த தடைக்கு மேக்சிமம் எவ்வளவு இந்த அவரை குறுக்கே இருக்கிறதா அந்த 50 ஓம். அந்த 50 ஓம் மேக்சிமமா எத்தனை வோல்டேஜ் வரும்னு சொல்லி பார்க்கணும். இப்ப 10 வோல்டேஜ் கிடைக்குது. இந்த இவங்க 2 பேருக்கு குறுக்கே 10 வோல்டேஜ் கிடைக்குன்னு சொன்னா இந்த தடை 50 ஓம் குறுக்கே நம்மளுக்கு எவ்வளவு வோல்டேஜ் கிடைக்க சொல்லுங்க. இவரு குறுக்கே நம்மளுக்கு மேக்சிமமா கிடைக்கிற வோல்டேஜ் எவ்வளவு? 5 வோல்டேஜ். 5 வோல்டேஜ். அழுத்த பிரிப்பு முறை பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டும் சமனான தடைகள். 10 வோல்டேஜ் கொடுக்கேன், ரெண்டும் சமனான தடைகள். அப்ப எனக்கு எவ்வளவு வோல்டேஜ் வரப்பாரு? 5 வோல்டேஜ் தான் வருவார் மேக்சிமம். இவருக்கு வர குறுக்கே வர்றது எவ்வளவு? 5 வோல்டேஜ் மேக்சிமம் வருது. இப்ப சொல்லுங்க, இந்த 5 வோல்டேஜ் சென இருவாய தொழிற்படுத்துறது போதுமா போதாதா? சென இருவாய் பின்முகோடல் எவ்வளவு தேவை? 5 வோல்டேஜ் தேவை. 5 வோல்டேஜ் தேவை. அப்ப தாராளமா காணும் தானே நம்மளுக்கு 5 வோல்டேஜ் காணும் தானே. அப்ப சென இருவாய் என்ன செய்யப்படுறாரு? ஒன் பண்ணிருக்காரு. சென இருவாய் ஒன்னாயிருப்பாரு. அப்ப சென இருவாய் 5 வோல்டேஜ் தேவைன்னு சொன்னா சென இருவாய் ஒன்னாயிட்டாருன்னு சொன்னா இப்ப சென இருவாய்க்கு தேவையான வோல்டேஜ் எவ்வளவு? ரிவர்ஸ் பயாசிங் வோல்டேஜ் 5 வோல்டேஜ். அப்ப செனர் வோல்டேஜ் ஆகவே அந்த குறுக்கே இருக்கிற வோல்டேஜ் இவ்வளவு. இப்ப செனர் வோல்டேஜ் எவ்வளவு? 5 வோல்டேஜ். ஆகவே இந்த இது குறுக்கே இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவு மெயின்டைன் பண்ண போறாரு? அவரு 5 வோல்டேஜா மெயின்டைன் பண்ண போறாரு. இப்ப ஒன்னாயிட்டாருன்னு சொன்னா இப்ப ஒன்னாகிட்டாருன்னு சொன்னா 5 வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணாருன்னு சொன்னா இப்ப மின்னோட்டம் எவ்வளவுன்னு சொல்லி காணலாமா இல்லையா? இப்ப 5 இவருக்கு போனாருன்னு சொன்னா மிச்சமா இருக்கிற எவ்வளவு இருப்பாரு? இந்த தடை 2 பேருக்கு குறுக்கே இருக்கிற அழுத்தம் 5 வோல்ட். 10 வோல்ட்ல மொத்த அழுத்தம் 10 வோல்டேஜ். இவங்களுக்கு கிடைக்கிற மொத்த அழுத்தம் இந்த தடையில இருந்து எல்லாத்துக்கும் மொத்தமா கிடைக்கிற வோல்ட் அளவு 10 வோல்டேஜ். அதுல இந்த இவருக்கு 5 வோல்டேஜ் போகணும்னு சொன்னா இந்த தடை 2 பேருக்கும் சேர்ந்து எவ்வளவு கிடைப்பாரு? 5 வோல்டேஜ் கிடைப்பாரு. இப்ப தடை எவ்வளவு? நம்ம இந்த தடையும் கூட்டிருக்கோம். எவ்வளவு தடை வந்தாரு? அதாவது இவருக்கு 25 இவருக்கு 25 ரெண்டையும் கூட்டிருக்கோம். எவ்வளவு வந்தாரு? எனக்கு 50 வந்திருக்காரு. ரெண்டையும் கூட்டினா 50 வந்திருக்காரு. இப்ப 50 ஓம் தடை 5 வோல்ட் வோல்ட் அளவு மின்னோட்டம் எவ்வளவு? ஐ எவ்வளவு? 0.7 ஓகே. V7 I 7 V இங்குலா I7 V இங்குலா வோல்ட் அளவு எவ்வளவு? 5. தடை எவ்வளவு? தடை 50 ஓம். இப்ப பிரிச்சின்னு சொன்னா எவ்வளவுன்னு சொன்னா 0.1 ஆம்பியர். 0.1 ஆம்பியர் வருவாரு. சரியா? அப்ப 0.1 ஆம்பியர். அப்ப ஆரம்ப
மின்னோட்டம் எவ்வளவு 0.1 ஆம்பியர். அப்ப 0.1 ஆம்பியர் எங்க திருக்கி 0 இவர் இருப்பார். அப்ப இவர் வரலாம், இல்லைன்னு சொன்னா இவரு வரலாம். ரெண்டு ஒரு ஆன்சர்ல வருவார். அடுத்த கட்டம், இப்ப அடுத்த கட்ட செயற்பாடு என்ன நம்மளுக்கு? இப்ப அடுத்த கட்ட செயற்பாடு, இந்த தடைக்கு எவ்வளவு போறோம் நம்ம இப்ப சொல்லுங்க? தடைக்கு இப்ப 0 போடுறோம். 0. இப்ப இந்த தடைக்கு 0 போட்டு இந்த 50 ஓம்ங்கிற பேட்டரி இந்த தடைக்கு எவ்வளவு வோல்ட் மேக்சிமம் கிடைக்காதுன்னு சொல்லி பார்க்கணும். நம்மளுக்கு தெரியும் இவங்க இந்த முனை ரெண்டுக்கு குறுக்காலை வந்துட்டு வார வோல்ட்ல எவ்வளவு 10 வோல்டேஜ் வரும். ரெண்டு முனைகள் குறுக்கி வாரது 10 வோல்டேஜ் வருவாரு. இவருக்கும் குறுக்கே இருக்கிற வோல்ட் அளவு 10 வோல்டேஜ் வருவாரு. இப்ப இந்த 10 வோல்டேஜ்ல இந்த இவருக்கு 25, இவருக்கு 0 சொன்னா அப்ப இவங்க 25, இப்ப இவரு 50. இந்த 50 ஓம் தடைக்கு எவ்வளவு வோல்ட் அளவு மேக்சிமம்? இவரை தொடுப்பாகட்டும், முதலாவது சென்னை 20 தொடுப்பாகட்டுங்க, தொடுப்பாகட்டு சொல்லுங்க. இந்த 50 ஓமுக்கு மேக்சிமமா எவ்வளவு அழுத்தம் பாருன்னு சொல்லுங்க. இது குறுக்கே இருக்கிற அழுத்தம் 10 வோல்டேஜ். இந்த வோல்ட் இவர் வந்துட்டு 25 சக 0 ஆக 25, இவரு 50. இந்த தடைக்கு குறுக்கே எவ்வளவு அழுத்தம் மேக்சிமம் வரும்னு சொல்லுங்க. எப்படி பாக்குற? 50 அந்த தடையில் வருமான 50 கீழே மொத்த தடை 50 சக 25, 50 சக 20 தர மொத்த வோல்ட் அளவு கொடுக்கப்படுற வோல்ட் 10 எவ்வளவு வராது? 6.66 வரும். 50 கீழே 75 தர 10. அப்ப வோல்ட்ல வந்தாரு எவ்வளவு வர்றாரு? 6 மேக்சிமமா எவ்வளவு வர்றாரு? மேக்சிமமா 6.66 6.67 வோல்டேஜ் மேக்சிமமா கிடைக்கப்படுது. அப்ப மேக்சிமமா 6.7 வோல்டேஜ் கிடைக்கப்பட்டாருன்னு சொன்னா இப்ப சொல்லுங்க, இப்ப நான் இந்த ஒன்னாக்கலாமா ஒன் பண்ண இயலாதா? சொல்லுங்க. சென்னை 20 ஒன் பண்ண இயலுமா? ஒன் பண்ண இயலாதா? ஒன் பண்ணலாம். சென்னை 20 5 வோல்டேஜ் தான் தேவை. அப்ப செனன் 20 5 வோல்டேஜ் தான் தேவைன்னு சொன்னா சென்னை 20 ஒன்னாகிட்டாருன்னு சொன்னா இப்ப அது இவருக்கு குறுக்கே இருக்கிற வோல்ட்ல எவ்வளவு சொல்லுங்க? சென்னை ஒன்னாயிட்டாரு. சென்னை ஒன்னாயிட்டா எவ்வளவு? 5 வோல்டேஜ். ஓகே, சென்னை 20 ஒன்னாயிட்டான்னு சொன்னா அது குறுக்கே எவ்வளவு வோல்டேஜ் தான் பேணுவாரு? 5 வோல்டேஜ் தான் பேணுவாரு. அப்ப சென்னை 20 ஒன்னாயிட்டாரு. அதனால இந்த வோல்டேஜ் 5 வோல்டேஜா மாறும். இப்ப இவரு 5 வோல்டேஜ் எடுத்தாருன்னு சொன்னா 10ல இவர் 5 போனான்னு சொன்னா மிச்சமா எவ்வளவு அரிப்பாரு? எவ்வளவு? 10ல 5 போனான்னு சொன்னா இவங்களுக்கு குறுக்கே எவ்வளவு அரிப்பாங்க சொல்லுங்க? 5 அரிப்பாங்க. ஆகவே இந்த வோல்ட் அளவு தெரியும் 5 வோல்டேஜ். தடைப்பெருமானம் எவ்வளவு? 25 சக 0 ஆகவே 25. இப்போ பாருங்க, V7 யார் போடுவீங்க? ஓகே, V7 யார் போடுவீங்க? V7 யார்? V7 யார்? I7 V-R. I7 V-R. எனவே வோல்ட் அளவு தெரியும் எனக்கு எவ்வளவு? 5 வோல்டேஜ். தடைப்பெருமானம் 25. சரி 25. அப்ப 5 25 அளவிறீங்க. 5 25 அளவிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வரப்படாது 0.2. 0.2 ஆம்பியர். அது எத்தனை ஆன்சர்? முதலாவது இது ஓகே, இது வந்துட்டாரு. அது 0.2. அப்ப இவனுக்கு ஆன்சர் வந்துட்டு எத்தனை? 4வது ஆன்சர் வருவாரு. சரியா? இந்த ஆன்சர் சரியா எடுத்தா ஆமீர் NDU03. ஓகே, வேற ஆப்பல் நஃப்ரீஸ் இப்படியாது. நான் செஞ்ச விட வரல. கெஸிங்ல ஓட்டுல சரி. அவ கெஸிங்ல ஓட்டு சரியானே. 74 74ல இருந்து குறைக்கணும். சிஃபாக்
சிஃபாக் சிஃபாக் சரிண்ணே சரி எக்ஸாம் சரியா இருந்தீங்க அது பிள்ளையா இருந்தீங்க இல்ல சரியா சரி ஓகே அடுத்த கேள்வி காட்டப்பட்டுள்ள சுற்றில் எஸ் ஆளி மூடப்படும் போது இந்த கேள்வி சரி எடுத்தார்கள் சொல்லுங்க யார் யார் சரி எடுத்தீங்க தெளிப்பா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இந்த கேள்வி சரி எடுத்தார்கள் 1 2 3 பேரு தான் அப்ப சரி 4 இதுல கால்குலேஷன் இல்லப்பா நாலு பேர் 5 6 பேருன்னு ஓகே பாருங்க இதுல என்ன தம்பி கேள்வி கால்குலேஷனே இல்ல இதுல இன்னொரு கேள்வி இந்த ஆளிய மூடுறாங்க இவர் 3 நைதனோட எந்த எல்இடி வந்து ஒளிருன்னு சொல்லி பாக்காங்க அப்ப எங்களுக்கு கரண்ட் இஞ்சி வரப்படாது இங்க வந்து கரண்ட் வர இதனோட பிரிவார் இதனோட பிரிவார் இதனோட பிரிவார் 3 நாளையும் பிரியப்படாது அப்ப இப்படி பிரிஞ்சு வந்தீங்கன்னு சொன்னா இதனோட போறது இந்த இவர் அனுமதிப்பார் ஓகே இவரு அனுமதிப்பாரு இப்ப இவரன் செய்வார் ரிவர்ஸ் பைசிங்ல இருக்காரு இவர் வந்துட்டு பின்மோகடல்ல இருக்காரு இதனோட போவாது அப்ப ஏ வந்துட்டு ஒளிராது அப்ப ஏ ஒளிராது வந்துட்டு என்ன ஒளிராது ஓகே அடுத்தது பிஏ பார்த்தோம்னு சொன்னா ஓகே இப்படி வாரம் இன்னொன்று இப்படி ஏ போகுது ஒரு பிரச்சனை இல்லை அப்ப பி வந்துட்டு என்ன செய்யறாரு ஒளிரும் பி வந்துட்டு ஒளிரும் அடுத்தது டி இருக்காரு அடுத்தது சி இருக்காரு பாப்போம் அப்ப இங்க இருந்து வாரம் மின்னோட்டம் என்ன செய்யாரு இதனூடாக போகலாம் இந்த வழியால போகலாம் அப்ப இந்த வழியால போகலான்னா ரிவர்ஸ் பயசிங் என்ன ஆக டி வந்துட்டு ஒளிராது அப்ப பி வந்துட்டு ஒளிரும் டி வந்துட்டு ஒளிராது அப்ப இதனூடாக மட்டும்தான் மின்னோட்டம் அப்படியே வந்து இங்க வந்து அப்ப இதனூடாக போகாது மின்னோட்டம் அப்ப இங்க சீனூடாக மட்டும் வந்து என்ன செய்வாரு இப்படியே வந்து பூரணமாகுவாரு அப்ப எனக்கு ஒளிரக்கூடிய ஆக்கள் யாரு டி ஒளிராது ஏ ஒளிராது பியும் சி மட்டும்தான் ஒளிரும் சரியா பியும் சி மட்டும்தான் ஒளிரும் அது ஆன்சர் வந்துட்டு பிசி ஓகே அடுத்த ஆன்சர் பாருங்க அடுத்த கேள்வி 9வது கேள்வி இந்த கேள்வி இப்படி எடுத்தா விடுறீங்களா டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க விடுங்களா இந்த கேள்வி பிளே எடுத்தா விடுறீங்க சரி ஓகே ஒரு ஆள் சொல்லுங்க டிரான்சிஸ்டர் உண்டு ஈர்ப்பான் நிலையில் இருக்கேன்னு சொன்னா என்ன கண்டிஷன் பி சந்தி முன்னோக்கோட லேக்கணும் அடுத்து பிசி சந்தி பின்மோகோட லேக்கணும் ஓகே அப்படின்னு சொன்னா முதலாவது கேள்விய பாருங்க முதலாவது கேள்வியில -0.7 இங்க 0 அப்ப எனக்கு இந்த பி சந்தி என்ன செய்யறாரு -0.7 -0.7 அவை எனக்கு வந்துட்டு எப்படி ஆன்சர் வருது 0.7 வராது எனக்கு வேணும் 0.7 வேணும் அது மட்டும் இல்லாம இந்த புள்ளியில அழுத்தம் 0 விளங்குதா இந்த புள்ளியில அழுத்தம் 0 கொடுக்க இந்த புள்ளியில மைனஸ்ல கொடுக்க இங்க உயர்வா கொடுத்து இங்க குறைவா கொடுக்க என்ன பயசிங் இது சொல்லுங்க அவன் மைனஸ்ல வராரு என்ன பயஸ் ரிவர்ஸ் பயஸ் ஓகே ரிவர்ஸ் பயஸ் அப்ப இவரு ரிவர்ஸ் பயஸ் அடிக்காது அப்ப இவரு ரிவர்ஸ் பயஸ்ன்னு சொன்னா இவரை கணக்கே இருக்குதுல்ல பி சந்தி ரிவர்ஸ் பயஸ் ஆக்கிட்டான்னு சொன்னா அவரு வாங்கினாரு அவரு ஆஃப்லைன் அடிப்பாரு அப்ப ஆக்டிவ் இல்ல அவர் என்ன ரீஜன் சொல்லுங்க இது என்ன வகையில இருக்காரு வேற என்ன வகை அந்த 3 வகை இருக்கு 3 மோட் இருக்கு ஆக்டிவ் மோட் கட் ஆஃப் மோட்
அடுத்தது சச்சுரேஷன் மோட். இது என்ன மோட்? துண்டிப்பு நிலை. துண்டிப்பு நிலை. ஓகே, துண்டிப்பு துண்டிப்பு. ஓகே, கட் ஆஃப். சரி, அடுத்தது 1.7 1.0, அதாவது 1. அப்ப 1.7 செய்ய 1 வந்து எனக்கு என்ன? ஓகே, பி சந்தி முன்மோ கூடல். வெரி குட். பி சந்தி முன்மோ கூடல். பட் பிசி சந்தி பில அழுத்தம் எவ்வளவு? 1.7. செய்ய இவடத்தை அழுத்தம் எவ்வளவு? 0. அப்ப கழிச்சம்னு சொன்ன எனக்கு எவ்வளவு வருவாரு? 1.7 1.7 வராரு. எனக்கு என்ன செய்யணும் தம்பி? இந்த சந்தி ரிவர்ஸ் பைசிங்ல செய்யணும். இந்த சந்தி ரிவர்ஸ் பைசிங்ல வாரன்னு சொன்னா, பிசி சந்தி ரிவர்ஸ் பைசிங்ல வாரன்னு சொன்னா, பிசி சந்தில எனக்கு எப்படி ஆன்சர் வரணும்? மைனஸ்ல வரணும். பிளஸ்ல வந்தீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? முன்முக கூடல அர்த்தம். அப்ப ரிவர்ஸ் பைசிங்ல வாரன்னு சொன்னா, பிசி சந்தி ரிவர்ஸ் பைசிங்ல வாரன்னு சொன்னா எனக்கு பெருமானம் மைனஸ்ல வரணும். சரியா? அதான் கண்டிஷன். இப்ப இங்க வந்து வார பெருமானம் எவ்வளவு வரும்? 1.7 செய்ய 0. எனக்கு வார ஆன்சர் 1.7 பிளஸ் 1.7. இவர் முன்முக கூடல யாரு? forward biasல இருக்காரு. இவரும் forward biasல இருக்காரு. இது என்ன மோட் சொல்லுங்க ஒரு ஆள். ரெண்டும் forward biasingல என்ன மோட்? நிரம்பல் நிலையில இருக்கீங்களா? ஓகே, saturation mode. ஓகே, சரி. அப்ப இது உங்களுக்கு ஆக்டிவ் மோட் இல்ல. அடுத்தது 1.5 1.2. 1.5 செய்ய 1.2 எவ்வளவு? 0.3. சரி, 1.5 செய்ய 1.2 0.3. எனக்கு 0.3 காணுமா இவரை? பி சந்தி முன்மோ கூட செய்யறதுக்கு ஷெலிக்கு நிர்வாகி காணா. அப்ப இது என்ன நிலை? துண்டிக்கப்பட்ட நிலை. சரியா? இப்ப இது வந்துட்டு துண்டிக்கப்பட்ட நிலை. ஏன் இவர் காணா? என்ன 1.5 1.2ங்கிறது 0.3. 0.7 வேணும் குறைஞ்சது. அடுத்தது 0 செய்ய கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். 0 அடுத்தது செய்ய 0.7. 0 செய்ய 0.7. எவ்வளவு? ஓகே, 0 செய்ய 0.7 எவ்வளவு வராது? 7 வோல்டேஜ் வருவாரு. சைவம் கூட்டப்படுவாரு. பெருக்கப்பட்டா சகவா மாறுவாரு. சரியா? ஓகே, அப்ப இவர் வந்துட்டு முன்மோ குடல். ஓகே, இவர் முன்மோ குடல். அடுத்த சந்தி இவர் வந்துட்டு பின்மோ குடல் வைக்கிறோம். அப்ப ஆக்டிவ். அப்ப இவரை பாத்தீங்கன்னு சொன்னா பிசி சந்தியில பாத்தீங்கன்னு சொன்னா, பிசி சந்தி நீங்க மைனஸா வரணும். பிசி சந்தியை பாத்தீங்கன்னு சொன்னா, பிசி சந்தியில பில 0 பிசி இப்படிதான் காணுங்கிற. பிசி சந்தியில இருக்கிற வோல்டேஜ் பி மைனஸ் சில இருக்கிற வோல்டேஜ் 4.5. அப்ப எனக்கு எவ்வளவு வரார்? மைனஸ் 4.5 வோல்டேஜ் வர்றாரு. ஓகே, அப்ப இவர் வந்துட்டு மைனஸ் தான் வந்துட்டாரு. அப்ப என்ன கூட இல்லை? இப்ப இவர் ரிவர்ஸ் பைசிங் இருக்காரு. இவர் ரிவர்ஸ் பயஸ், இவர் forward பயஸ். இதுதான் நம்மளுடைய யாரு? இதுதான் நம்மளுக்கு ஆக்டிவ் மோட்டா இருப்பாரு. இவர் தான் ஆக்டிவ் மோட்டா இருப்பாரு. சரியா? அடுத்தது 1.2 1 காணுமா? இது எனக்கு இதை முன்மும் கூட செய்யறதுக்கு காணுமா? இது போதாது. என்ன 1.2 1.2 வோல்டேஜ் தான் வருவாரு. ஆகவே போதாது. இப்ப இன்னைக்கு ஆன்சர் வந்து எத்தனை? 4வது ஆன்சர் வருவாரு. சரி, இந்த கேள்வி சரி எடுத்தாவில் யார் யாரு கேட்டுட்டு? ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, இந்த கேள்வி செய்யுங்க தம்பி. காட்டப்பட்டுள்ள சுற்றிலே ஆறானது ஒரு மாறும் தடை ஆகும். காட்டப்பட்ட சுற்றிலே ஆறானது ஒரு மாறும் தடை ஆகும். ஓகே, அடுத்தது ஆர்சி ஆனது நிலைத்த பெருமானத்தை கொண்டுள்ளது. ஆர்சிக்கு ஒரு நிலையான ஒரு பெருமானம் கொண்டு இருக்கா? ஆர்சிக்கு நிலையான பிக்சட் ஆன ஒரு பெருமானம் கொண்டு இருக்கு. ஓகே, இந்த இவர் 6 பெருமானம் தான் மாறுமா? அதன் ஆறானது அதன் உயிர்ப்பு பெருமானத்தில் வைக்கப்பட்டுள்ள போது டிரான்சிஸ்டர் இப்ப உயிர்ப்பு பெருமானத்துல இருக்காரு. இப்ப எவ்வளவு இருக்காரு? இப்ப உயிர்ப்பு பெருமானத்துல இருக்காரு. அதாவது இந்த டிரான்சிஸ்டர் உயிர்ப்பு ரீஜன்ல இருக்காரு. இருக்காரு.
ஆறாவது அதன் உயர் பெருமானத்தில் வைக்கப்பட்டுள்ள போது டிரான்சிஸ்டர் உயிர்ப்பு பிரதேசம் கொடையிடப்படுகிறது. அப்ப ஆறு மேக்சிமமான பெருமானக்குள்ள என்ன செய்ய போது டிரான்சிஸ்டர் உயிர்ப்பு பிரதேசம் போடப்பட்டிருக்கா. அப்ப ஆறட பெருமானத்தை படிப்படியா குறைச்சுன்னு சொன்னா, ஆறு பெருமானத்தை குறைச்சு வந்துன்னு சொன்னா என்ன நடக்குன்னு சொல்லி கேட்காங்க. சொல்லுங்க. அப்ப ஆறு பெருமானத்தை குறைச்சுட்டு சொன்னா என்ன நடக்கும்? ஐபி என்ன செய்யும் சொல்லுங்க. ஆறு பெருமானம் குறைஞ்சின்னு சொன்னா ஐபி எவ்வளவு என்ன செய்யும் சொல்லுங்க. ஐபி என்ன செய்யும்? V7IR அதிகரிக்கும். V7IRல தடை குறைஞ்ச மின்னோட்டம் என்ன செய்யும் தம்பி? தடை குறைஞ்ச மின்னோட்டம் அதிகரிக்கும். ஆகவே இந்த தடை குறைஞ்சின்னு சொன்னா அதன் நூறான மின்னோட்டம் ஐபி என்ன செய்யப்படாது? அதிகரிக்கப்படாது. ஐபி அதிகரிச்சா யார் அதிகரிப்பா சொல்லுங்க? ஐபி அதிகரிச்சா ஐசியும் அதிகரிக்கும். அப்ப அடிமின்னோட்டம் ஐபி அதிகரிக்குங்கிறது சரி. ஏன்னா அடிமின்னோட்டம் ஐபி அதிகரிக்கும். ஐசின்னு செய்வார் குறைவடையும். சரியா இல்லையா? பிள்ளை சொல்லிட்டா செய்யலாம் பிள்ளைன்னு சொல்லி. இப்ப வி அவுட்டு கேட்காங்க. வி அவுட்டு கேட்காங்க. சரியா? இப்ப பாருங்க தம்பி, இப்ப வி அவுட்ங்கிறவரு வி அவுட் சமன் வி அவுட் நான் எப்படி சொல்லலாம்னு சொன்னா வி அவுட் சமன் மொத்த அழுத்தம் விசிசில இருந்து மொத்த அழுத்தம் விசிசி மைனஸ் ஐசி ஆர்சி. மொத்த அழுத்தம் விசிசி மைனஸ் ஐசிஆர்சி தான் வி அவுட் அடிப்பாரு. இப்போ இந்த தடையிட பெருமானம் மாறாது இருக்கு. இந்த ஐசி அதிகரிச்சுக்கிட்டு சொன்னா ஐசி அதிகரிச்சான்னு சொன்னா வி அவுட் என்ன செய்வாரு சொல்லுங்க. வி அவுட் என்ன செய்வாரு? அதாவது இவர பெருமானம் இப்ப கூட போறாரு. இப்ப ஐசிஆர்சி பெருமானம் கூட போறாருன்னு சொன்னா இப்போ விசிசி ஒரு குறித்த பெருமானத்தை இருப்பாரு. அந்த பெருமானத்துல இருந்து இவர பெருமானம் கூடி இந்த கூடி போற பெருமானத்தை கழிச்சுன்னு சொன்னா என்ன நடக்க போகுது? 12 - 2 12 - 3 12 - 4 அப்படி கழிச்சிட்டு போற டைம்ல வி அவுட் என்ன செய்யப்படுறாரு? குறையப்படுறாரு. என்ன அதாவது இவருக்கு அழுத்தம் கூட கிடைக்கப்படுறாரு. இவருக்கு அழுத்தம் கூட இவருக்கு அழுத்தம் என்ன செய்வாரு? வி அவுட்டுக்கு அழுத்தம் கிடைக்கப்படுறாரு. அப்ப பைப்பு போல்ற அளவு வி அவுட் என்ன செய்வாரு? குறைவடையும். அப்ப அது சரி. அப்ப எனக்கு ஆன்சர் வந்துட்டு எது வரப்பாரு? ஏயும் சியும் வர ஆன்சர். ஏயும் சி மாத்திரம் உண்மையானவை. அப்ப ஆன்சர் ஏதாவது எத்தனாவது? 5வது ஆன்சர். ஓகே. அடுத்தது 11வது கேள்வி. லேசான கேள்வி உண்டு. இது உருவில் சுற்றில் டிரான்சிஸ்டர் உயிர்ப்பான நிலையில் செய்யப்படும் அதே வேளை விபிஇ 0.6 வோல்டேஜ் ஆகும். சுற்றில் உள்ள சேகரிப்பான் காலி வோல்ட் அளவு விசிஇன் பெரும்பாலும் அன்னளவாக. ஓகே. முதலாவது இந்த டைம்ல வர டைம்ல என்ன செய்யணும்? இன்புட் லூப் இவருக்கு கேவிஎல் யூஸ் பண்ணும். கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லோ இவர் யூஸ் பண்ணணும்னு சொன்னா இப்ப எப்படி அவருக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க. இந்த இவர்த்தைகள் அழுத்தம் எவ்வளவு? இந்த எர்த் பண்ண அடுத்தடிக்கு அழுத்தம் எவ்வளவு? அப்ப 0. அப்ப 2 முனைகளுக்கு நான் அழுத்தம் வைக்கணும். இந்த அழுத்தம் எவ்வளவு? சயவத். என்ன சயவத்? 0 சயவத் சமன் இந்த அழுத்தத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம்? விபி. இந்த அழுத்தத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம்? விபி. விபி இத பெருமானம் 0.6 0.6 சக இந்த மின்னோட்டம் இந்த 4.7 வோல்ட் அளவு மின்னோட்டம். என்ன அதை வச்சுக்கான இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வார மின்னோட்டம் பாருங்க. வார மின்னோட்டம் என்ன செய்வாரு? இங்க இருந்து ஏர்த்துல இருந்து ஆரம்பிச்சு வார மின்னோட்டம் இந்த பி சந்தினோட வந்து இங்க வந்து சயபத்துக்கு செய்வாரு. அப்ப இந்த தடை ஆரியினூடாக தான் வருவாரு. அப்ப தடை ஆரியினூடாக வந்தாருன்னு சொன்னா அது தடை ஆரியினோட பெருமானம் என்ன அந்த அந்த வோல்ட் எவ்வளவு எப்படி காண்டு ஐஇஆரின்னு சொல்லி போடலாம். ஐஇஆரின்னு சொல்லி போட்டு காணலாம்.